ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா கடந்த எபிசோட்ல நம்ம வந்து தனுசு லக்னத்த பத்தி விரிவா பேசியிருந்தோம். எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு லக்னம் தான் மகர லக்னம். ஸோ மகர லக்னம்னு சொல்லும்போது இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் பத்தி பேசலாம். அதுலயும் ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து பேசணும்னா உறவு சார்ந்த விஷயங்கள். அதாவது அது பாச வலை. உன்னை போல யாரும் இல்லப்பா. நீ நிறைய விஷயங்கள் பாசமா பேசி ஒரு வஞ்சத்தை வந்து சூழ்ந்துடுறாங்க. அதுவும் சொந்தவங்க தான். அது ரத்த சொந்தங்கள் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து எதனால நடக்குதுங்க உங்களுக்கு? ஆமாம், நம்ம ஜென்ரலாக சொல்கிறது 4, 8, 12 ஆகாத பாவங்கள். ம், எந்த லக்னத்துக்குமே 4, 8, 12 இவங்களுக்கு வலிவேதனையை தரக்கூடியது. ம், இப்போ இவங்களுக்கு 4ஆம் இடம் வந்து மேஷம், 8ஆம் இடம் வந்து சிம்மம், 12ஆம் இடம் வந்து தனுசு. அப்போ காலச்சக்கரத்துக்கு இது 1, 5, 9. இங்கே இருக்கிற இந்த 4, 8, 12 அப்படிங்கிறதுல வந்து சூரியனும் செவ்வாயும் குருவும் சம்மந்தப்படுறாங்க. இப்போ இதில் இந்த சூரியனுடைய நட்சத்திரமே இவங்க லக்னத்துக்குள்ளே இருக்கு. ம், இது எதை குறிப்பிடுது அப்படின்னா, அப்பா வழி உறவு அல்லது பங்காளி வழி, பெரியப்பா, சித்தப்பா. ஒன்றுமில்ல, ஒரு இடத்துல போய் வேலை பார்த்தா இவங்களுடைய டைரக்ட் பாஸ் ம், அதுவும் சூரியன் தான், நம்மளை வழி நடத்துகிறவர். அது மாதிரி செவ்வாய் ரத்த சம்பந்தப்பட்ட உறவு குறிக்குது, சகோதரன் அமைப்பை குறிக்குது. இப்போ அந்த செவ்வாய் வந்து இந்த மகர லக்னத்துக்கு 11ஆம் இடம் பாதகாதிபதியாக வருது. 4ஆம் இடம் வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்குற பாவமாக வருது, செவ்வாய் அதிபதியாக வர்றார். அதனால் இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த லக்னத்துக்குள்ளே இருக்கிறதுனால தாய், தந்தை, சகோதர உறவு இது ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் ஆதிபத்திய ரீதியாக 11ஆம் இடம் நண்பர்களையும் சேர்த்துக்கலாம். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த உறவுகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாயிடுது. யாருக்குமே வந்து சூரியன் வந்து கிடக்கூடாது. ம், ம். நவகிரகங்களுக்கே வழிகாட்டக்கூடியவர் சூரியன் தான். புரியுது. பொதுவாக தந்தை அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம், பிதிர்காரகன்னு வச்சுருக்கோம். இந்த மகர லக்னத்துக்கு மட்டும்தான் சூரியன் அட்டமாதிபதியாக வர்றார். இப்போ தனுசு லக்னத்துக்கு சந்திரன் அட்டமாதிபதியாக வர்றாரு. ஆமா. பட் இருந்தாலும் சந்திரன் டெய்லி நகரக்கூடிய கிரகம். அதனால் அதில் வந்து ஒரு பெருசாக நம்ம சந்திரனுடைய பாதிப்பு பெருசாக இருக்காது. ஆனால் இங்கே வந்து சூரியன் தான் ஒளி கிரகம். அப்படிப்பட்ட கிரகம் 8ஆம் அதிபதியாக வருகின்ற காரணத்தினால் இவங்களுக்கு உறவுகளால் பாதிப்புகள் உண்டு. இவங்க ஜாதகத்தில் இந்த சூரியனுடைய புள்ளியில் லக்னம் பிறந்திருக்கும். இப்போ இந்த சூரியன் வந்து வலுவாக இருக்கணும். சூரியன் வலுவாக இருந்தால் என்றால் 5ஆம் இடம், 9ஆம் இடம், லக்ன பாவம், 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த மாதிரி வலுவாக இருந்தால் ஓரளவுக்கு சொந்தங்கள் பந்தங்களினுடைய தொடர்புகள் நல்லா இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த மறைவிடங்கள் 8ஆம் இடம், 12ஆம் இடத்துலையே சூரியன் வலுவாகும் போது என்ன ஆகுதுன்னா இவங்களால் அந்த பாதிப்பு உருவாகுது. சொந்த பந்தங்களால் ரொம்ப தோல்வி அடைகிறாங்க. இவங்க எவ்வளவு பாடுபட்டாலும் அவங்க இவங்களை வந்து கேர் பண்ணுற மாதிரியே இருக்காது. கொஞ்சம் கூட இவங்களை பாராட்டத்துக்கு உண்டான மனசாக அங்கே இருக்க மாட்டாங்க. அதுதான் அதில் உள்ள விஷயம். சிறப்பு. இப்போ சூரியனை பத்தி சொன்னீங்க. சூரியன் வந்து ரொம்ப முக்கியமா தேவை இருக்குன்னு சொன்னீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த மகர லக்னக்காரங்களுக்கும், அவரோட தந்தையாருக்கும் உறவ பத்தி சொல்லுங்கய்யா. அதுதான் அந்த 8ஆம் அதிபதியாக வர்றதுனால அட்டமாதிபதி கிரகத்தினுடைய உறவு பலப்படாது. ம், அதாவது இப்போ இவர் வந்து பாசமாக இருப்பார். இவர் அந்த பாசத்துக்கு எதிர்பார்ப்புவார், ஏங்குவார். ஆனால் அங்கே ஆப்போசிட்டாக நடக்கும். என்னன்னா இவரை வந்து பயன்படுத்துறதுக்கு ஆசைப்படுவாங்க. இவர் வந்து நல்லா சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ சிம்மத்தை எடுத்துக்கோங்களேன். ம், சிம்மத்திலிருந்து மகரத்தை பாருங்க, ம், 6ஆம் வீடாக வரும். அப்போ அந்த தந்தை என்ன நினைக்கிறாருன்னா நம்மளுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சேவகனை நினைக்கிறார். அப்போ எங்கிருந்து பாசம் வரும்? ஆனால் நீ வந்து எனக்கு சேவை செய்ய கடமைப்பட்டவன், நான் உனக்கு செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. அந்த பாணியில் தான் இவங்களுக்கு அந்த தந்தை உறவு அமைகிறது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அதே மாதிரி சூரியனுடைய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த நட்சத்திரங்கள் வந்து பலவீனப்படக்கூடாது. இப்போ இந்த கெட்ட கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு 4, 8, 12 இருக்கிறது கேதுவும் சுக்கிரனும் சூரியனுமே இருக்காங்க. இந்த கேது சுக்கிரன் கிரகங்களும் சூரியனோட சம்பந்தப்பட்டால் அதுவும் பாதிப்பு தான். இந்த சூரியன் போய் கேது சுக்கிரன் நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாலும் அதுவும் பாதிப்பு தான். ஸோ அப்படிப்பட்ட அமைப்புகளில் தான் இவங்களுக்கு இயற்கை வந்து என்ன சொல்லுது,
அந்த உறவை வந்து தடுக்க விடுது. ஒருவேளை சூரியன் வந்து மறைஞ்சு போய் ஒரு நல்ல நிலைமையில இருக்கு, பாதிப்பில்லாத நிலைமையில இருந்து திசையும் வராம இருந்தால், அந்த மாரி நபர்களுக்கு குடும்பத்தில குழப்பம் இல்லாம போயிடும். அதாவது தொழில், வேலை இது எதுவுமே வந்து ஒரு நிரந்தரம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்கய்யா. ஏதோ மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. தொழிலும் மாத்துறாங்க, வேலையும் மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வேலைன்னு பார்த்தீங்கன்னாலே பல வேலை ஒரு வருஷத்துக்கே கிட்டத்தட்ட 4, 5 வேலை பார்த்துட்றாங்க. தொழில்னு பண்ணும்போது பெரிய சம்பாத்தியம் இல்ல. அதெல்லாம் ஒரு தோல்வியா தான் போகுது. சும்மா ஒரு லாபமே இல்லாம ஒரு நஷ்டத்துக்கு தான் ஈடாயிட்டு இருக்காங்க. இது தோல்வியை சந்திக்கக்கூடிய காரணம் என்னங்கய்யா? முழுக்க முழுக்க ராகு கேதுக்களினுடைய பாதிப்புக்கு ஆளாகிறதுல மகர லக்னம் ரொம்ப முக்கிய பங்கு. ம். அதனால ஏன்னா கேது நட்சத்திரம் 4, 8, 12க்குள்ள இருக்கு. ம். 4ஆம் இடம் அஸ்வினி, 8ஆம் இடம் மகம், 12ஆம் இடம் மூலம். அப்ப கேது வந்து அதை ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிறார். ராகு வந்து காசு கொடுக்குற கிரகமாக இருக்கிறார். ஆனால் சில பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ராகு கெட்டு போச்சுன்னு வைங்க. ராகு கேது நட்சத்திரத்தில் இருக்கிற ஜாதகங்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி கேது நட்சத்திரத்திலேயோ சுக்கிர நட்சத்திரத்திலேயோ ராகுவோ குருவோ அமைய பெற்றவர்களுக்கு இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். இப்போ ஒரே இடத்துல நிலையாக இருக்க முடியாமல் ரொம்ப வந்து ஒரு அப்ரண்டிஸ்ஷிப்லேருந்தே ரொம்ப நாள் பாடுபட்டு ஒவ்வொரு ப்ரமோஷனாக வர்றதுக்குள்ளே வயசே ஆகி போயிடும். அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ண 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 அந்த 4, 8, 12 அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பை கொடுக்குது. இவங்களுக்கு பணம் செழிப்பு உருவாக்குறது ராகுவும் குருவும். அந்த கிரகங்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. இப்போ வந்து ராகு சதயத்திலேயோ திருவாதிரையிலையோ சுவாதியிலையோ இருக்கணும். குரு வந்து பூரட்டாதியிலையோ புனர்பூசத்திலேயோ விசாகத்திலேயோ இருக்கணும், திசை நடத்தணும். அப்போ இவங்களுக்கு பிரச்சனை வராது. ஆனால் மற்றபடி இந்த பாவம் ராகு கேதுகளுடைய துன்பத்துக்கு ஆளாகிறதுல மகரம் வந்து மிகப்பெரிய பங்கு. ஐயா 35 வயசுக்கு மேல யாருக்கு ராஜ்யம் கிடைக்குங்கய்யா? ஜென்ரலாகவே ஒரு யோகம் அப்படின்னா நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறத பொறுத்து தான். ம். நம்ம வந்து ஒரு புகழ் பெறுறோம், ம். நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃபு, ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ்ஸு, ஸ்டாண்டர்ட் வேலை, இதெல்லாம் வந்து இயற்கையாகவே அந்த 35 வயசு தேவைப்படுது. 25 வயசு வரைக்கும் படிப்பு, அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு ராகு திசை குரு திசை இளமையில் வந்துடுச்சின்னு வைங்க. அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய திசைகள் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் போகும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கேது திசை சுக்கிர திசை வந்துடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் 35 வயசுக்கு மேலே ராகு திசை குரு திசை வரக்கூடிய மகர லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம், வளர்ச்சியை கொடுத்துரும், பிரம்மாண்டத்தை கொண்டு போய் கொடுத்துரும். ஒரு சின்ன வேலையை ஆரம்பிப்பாங்க, அது பெரிய ஸ்தாபனமாக உருவாகும். ம். அதே மாதிரி தான் இப்போ ஒரு காற்று ராசிகள் தான் இவங்களுக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம். கும்பம், மிதுனம், நமக்கு துலாம். அப்படிப்பட்ட ராசிகளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க, ஈவன் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங்கில் இருக்கவங்க, பைலட்டாக இருக்கிறவங்க, மற்றும் வந்து நம்ம ஆராய்ச்சி கூடங்கள், ராக்கெட் ஏவுகணைகள் அந்த மாதிரி இருக்கிறவங்க, இதெல்லாமே ராகுனுடைய சம்மந்தப்பட்டது. ஐடி லைனில் போய் வெளிநாட்டில் வேலை பார்க்குறது. அதே மாதிரி குரு எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டிங்கு, ஃபைனான்ஸு, மிகப்பெரிய நிதி நிறுவனங்கள், இதெல்லாம் வந்து வழி நடத்துகிறவர். இதெல்லாமே இந்த 2 பிரம்மாண்டம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 18 வருஷம், அது 16 வருஷம், 34 வருஷம் வந்து இவங்களுக்கு அந்த யோகம். செவ்வாயில் ஒரு பகுதி எடுத்துட்டிங்கன்னா 40 வயசு. இந்த 2, 6, 10 வந்து இவங்களுக்கு அந்த 40 வருட காலம் யோகத்தை தரக்கூடிய வகையில் அமைகிறது. இந்த 2, 6, 10க்கு உண்டான ராகு குரு வந்து 4, 8, 12ல் மறையக்கூடாது. 4, 8, 12ஆம் இடத்துல போய் ராகு குரு இருந்து திசை நடக்கிறவங்க தான் பணத்தை போட்டு மிகப்பெரிய கடனாளியாகி பரிதவித்து எல்லாத்தையும் நஷ்ட கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்களா இருப்பாங்க. அதனால் மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குருவும் ராகுவும் கெடாமல் இருந்தாலே சிறப்பு. சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி இவங்களுக்கு அதாவது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் இருக்குங்கய்யா? இந்த 2 கிரகத்தையுமே எடுக்கணும், ராகுவையும் குருவுமே எடுக்கணும். இந்த ராகு குருவனுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. இந்த நட்சத்திர குறியீடுகளை இவங்க இயக்கலாம். இந்த திசைகளும் நடந்தால் இவங்க ரொம்ப யோகசாலிகள். இப்போ பார்த்தீங்கன்னா திருவாதிரை அப்படின்னா ஆண் நாய் குறிப்பிடுது, செங்காலி மரத்தை குறிப்பிடுது. அதே மாதிரி ருத்ரன் சிவனை குறிப்பிடுது. இது மாதிரி அன்றில் பறவை. அதே மாதிரி புனர்பூசத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூனையை குறிக்குது, மூங்கில் மரத்தை குறிக்குது. இந்த விசாகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா புலியை குறிக்குது. அதே மாதிரி சுவாதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா எருமையை குறிக்குது. தேனி, தேன் அபிஷேகம், துர்க்கை,
அதே மாதிரி இது சிவன், இதுக்கெல்லாம் வந்து இந்த வழிபாடுகள் பண்ண பண்ண இப்போ வந்து பூரட்டாதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாமரம், ம். குபேரன் தான் அதிபதி. விசாகத்துக்கு திருச்செந்தூர் முருகன். அது மாதிரி இப்போ சதய நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்ரகாளி வழிபாடு. இந்த ராகு 3 நட்சத்திரத்துக்குமே பத்ரகாளி வழிபாடு, குரு 3 நட்சத்திரத்துக்குமே தட்சிணாமூர்த்தி வழிபாடு. இதை கையில் எடுத்துக்கிட்டாங்களே இவங்க சிறப்பாக இருப்பாங்க. இந்த ஜெம்ஸ்டோனு, இந்த குறியீடுகள், இந்த கலர்கள் இதையெல்லாம் இயக்கலாம். இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியவர் இந்த ராகுவும் குருவும் தான். நம்மளுடைய சிஸ்டத்தில் ராகுன்றவர் குருவைப் போலவே செயல்படக்கூடியவர். ம். ஜென்ரலாக பாரம்பரிய ஜோதிடத்தில் சனின்னு சொல்லுவாங்க. ஆனால் ராகு வந்து குருவைப் போலவே செயல்படக்கூடியவர். இந்த ராகு வந்து தனுசினுடைய பலனையும் மீனத்தினுடைய பலனையும் தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால இவங்களுக்கு நிச்சயமா இந்த 2 கிரகங்கள் நல்லா இருக்கும். சிறப்புங்க ஐயா. மீண்டும் அடுத்த காணொளியில் அடுத்தடுத்த லக்னத்தை பற்றி பார்க்கலாங்க ஐயா. நன்றி. நன்றி.